This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எரிசின கொற்றவனின் ஆதலால் காதல் செய்வீர் அறிவார்ந்த மானுடரே. அர்த்தம் விளங்காத அகால இரவுகளில் ஆவியை குலைக்கிறதா அவளது நினைவுகள்? சத்தம் குறையாமல் சலனமிடும் முன்மனதோ காதலில் புதையுண்டு துளிர்விடும் அரும்புகள். கண் பார்த்து கதைப்பதுவும், கரம் பிடித்து நடப்பதுவும், இறுகி அணைப்பதுவும், இதழில் மது குடிப்பதுவும், கண்ண கதுப்போரம் கனத்த குழல் விளக்கி காதுமடல் தனிலே தன்னதரம் பதிப்பதுவும், சின்ன இடை வளைத்து சிக்கென பிடித்தணைத்து தங்கத் திருவுடலின் தகைப்பை உணர்வதும், உடலோடு உடல் கூடி உள்நாதம் கண்டறிந்து உன்மத்த நிலையினிலே உயிரோடு கலப்பதுவும், ஆடி கழிப்பதுவும், அடிக்கடி நினைப்பதுவும், அவளை காணாமல் அரை உடலாய் இழைப்பதுவும், கண்கள் விழித்திருக்க கனவுகளில் மிதப்பதுவும், கண்கொட்ட மறந்திருந்து கட்டழகை ரசிப்பதுவும், காற்றில் அவள் வாசனையை கைது செய்யும் கணக்கறிந்து கால நேரம் அறியாது காதலாகி கசிவதுவும், காற்றில் மிதப்பதுவும், கடல் நீரில் நடப்பதுவும், கனலாய் தகிப்பதுவும், ககனத்தை அளப்பதுவும், அவள் கால் பதித்த மண் எடுத்து கடவுள் என்று துதிப்பதுவும், ஏங்கி தவிப்பதுவும், எதிர்பார்த்து துடிப்பதுவும், எழுத ஒண்ணா கவலையிலே எப்போதும் இருப்பதுவும், பாவை அவள் பெயரை பச்சை குத்தி கொள்வதுவும், பார்த்தால் பசி தீருமென்று பழங்கதைகள் பகர்வதுவும், பட்டுப்பூ முகத்தில் பருவொன்றை பார்த்துவிட்டால் பவளப்பூ மீது பனித்துளிதான் விழுந்ததென்று புத்தி பேதலித்து புதுக்கவிதை வடிப்பதுவும், அங்கம் புழுதிபட அரும்பாடு பட்டுழைத்து அவளுக்காய் பொருள் வாங்கி ஆசையாய் கொடுப்பதுவும், நித்திரா தேவியினை நிரந்தரமாய் மறந்துவிட்டு மாதேவி கிடைப்பதற்குள் மரணமா தேவியினை மன்றாடி மணப்பதுவும், கழுத்தில் தாலி கட்டி கணவனாகவில்லை என்றால் துக்கம் தாளாது தூக்கு கயிறிட்டு துடித்துடித்து சாவேன் என்று உளந்துணிந்தே உரைப்பதுவும், இதுதான் காதல் என்று இதுகாரும் நினைத்திருந்தால் இப்போதே அந்நினைவை அடித்து உடைத்திடுங்கள். கருத்தொருமித்த காதலர் ஆகிவிட்டால் அவள் இருக்கிறாள் என்பதுமே, அவள் என்னை நினைக்கிறாள் என்பதுமே இப்புவி மீதினிலே இனிதான காதலையா? கணக்கிட்டு காதலிக்க கணிதமில்லை காதல் என்பீர். எத்திசையும் சுற்றும் காற்று குழலுக்குள் குவிகையிலே இன்பம் ஈந்து தரும் இனிதான இசையாகும். சரம் சரமாய் விழுகும் சொற்கள் சந்தத்தில் குவிகையிலே சாகாத தமிழ் மரபின் சத்தான கவியாகும். அணையாத நெருப்பெல்லாம் அகலுக்குள் குவிந்துவிட்டால் அன்றாடம் அதுவேதான் வழிபாட்டு முறையாகும். ஆதலால் காதல் செய்வீர் அறிவார்ந்த மானுடரே. அளவறியா செயல்களினால் அடுத்து வரும் பேரிடரே. நன்றி, வணக்கம்.